வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மத்திய காப்பீட்டு கழகத்திலேருந்து ஒரு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, அதுக்கப்புறம் சேலரி எப்படி இருக்கும், எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் மத்திய காப்பீட்டு கழகத்திலேருந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. என்ன ஜாபுக்கான வேகன்சின்னு பார்த்தோன்னா, ரெக்யூர்மெண்ட் ஆஃப் 100 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஸ்கேல் 1ல் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான ஜாப் தான். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 21/3/2024லேருந்து 12/4/2024 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் வந்து டென்டேட்டிவாக மே அண்ட் ஜூனில் இருக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த 100 ஆஃபீஸர் வேகன்சியுமே வந்து சில டிபார்ட்மெண்ட்டுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அக்கௌண்ட்ஸ் எடுத்தால் 20 வேகன்சியும், ஆக்சுவரல் எடுத்தால் 5 வேகன்சியும், இன்ஜினியரிங்கில் ஐடிக்கு, மெடிக்கல் ஆஃபீஸருக்கு, லீகலுக்கு டோட்டலாக வந்து 100 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் கண்டிப்பாக வந்து டிகிரி முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட் வந்து 31/12/2023க்கு முன்னாடி நம்ம டிகிரி சர்டிஃபிகேட் நம்ம கையில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம டிகிரி முடித்தவங்க தான் அப்ளை பண்ணலாம். இப்போது அக்கௌண்ட்ஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு பிகாம் முடிச்சிருக்கணும். அது 60% முடிச்சிருக்கணும். நம்ம எஸ்சி எஸ்டி சமூகத்தினரை சேர்ந்தால் 55% போதும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா MBA ஃபினான்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படியும் இல்லைனா வந்து CA முடிச்சிருக்கணும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்றதை அவங்களே கொடுத்துருக்காங்க. நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ இன்ஜினியரிங் ஐடின்னு எடுத்துக்கிட்டோன்னா, BE BTechல வந்து ஐடி முடிச்சுட்டு, அப்படி இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் EC டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணியிருந்தோம்னா நம்மளும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ஜினியர்ஸ்க்கு வந்து BE BTechல வந்து ஆட்டோமொபைலு, மெக்கானிக்கலு, எலக்ட்ரிக்கல், சிவில் அப்படின்னு நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாக்டருக்கு வந்து MBBS முடிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. லீகலுக்கு வந்து நம்ம லா முடிச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்றதையும் பார்த்துட்டு, அதில் 60% கிளியர் பண்ணியிருக்குமா அப்படின்றதையும் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து 59.99% வந்து வச்சுருந்தா கூட அது 60%க்கு கம்மியானது தான் அப்படின்னு தான் நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்ற லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 60% வச்சுருக்கீங்களா அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 31/12/2023 படி நமக்கு ஏஜ் வந்து 21லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது 2023க்கு தான் அவங்க கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 21லேருந்து 30 வயசு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு SC ST கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு 5 இயர்ஸும், OBCக்கு வந்து 3 இயர்ஸும், PWD கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5 இயர்ஸ் அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விடோ அண்ட் டிவர்ஸ் விமனுக்குலாம் வந்து 9 இயர் வரைக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். எக்ஸாம் வந்து ஆன்லைன் மோடில் தான் நடக்கும். அதில் நமக்கு வந்து phase 1, phase 2, phase 3. phase 1 அண்ட் phase 2 வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமும் மெயின் எக்ஸாம் இருக்கும். phase 3 வந்து இன்டர்வியூ இருக்கும். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான பேட்டர்ன் பார்த்தோன்னா, இங்கிலீஷு, ரீசனிங் அண்ட் எபிலிட்டி, குவான்டிட்டி ஆப்டிடியூட் இது 3மே இருக்கும். அது வந்து இங்கிலீஷ் வந்து 30 மார்க்ஸ்க்கும், ரீசனிங் 35க்கும், குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து 35 மார்க்ஸ்க்கும் இருக்கும். டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. phase 2 மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தோன்னா, மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் அதே மாதிரி ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், லாஸ்ட்டாக வந்து ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் இந்த 5லேருந்தும் நமக்கு வந்து 40 கொஷின்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக வந்து 200 மார்க்கு. டோட்டலாக வந்து 2.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் மெயின் எக்ஸாம். அதே ப்ரிலிமினரி நமக்கு வந்து 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இதில் செலக்ட் ஆகுறவங்க வந்து phase 3 அதாவது இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூக்கு முன்னாடி நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்குது அப்படின்றதையும் கீழே கொடுத்துருக்காங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா, SC ST PWD கேண்டிடேட் இவங்களுக்குலாம் வந்து 250 எக்ஸாம் ஃபீஸும், ஆல் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 1000 வந்து எக்ஸாம் ஃபீஸும் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள்னு கொடுத்துட்டாங்க. நம்ம எக்ஸாம் எழுத போனாலும் சரி, எழுத போகட்டாலும் சரி ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு
எக்ஸாமினேஷன் சென்டர் பற்றி பார்க்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் வந்து 3 சென்டர் கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 3 சென்டரும், மெயின் எக்ஸாமுக்கு வந்து 1 சென்டரும் கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமுக்கு வந்து தமிழ்நாட்டில் சென்னை மட்டும் தான் சென்டராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நார்மலாக ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸு அதை பற்றி தான் ரிட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டண்டான எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறவங்க ஒருத்தர் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு லைட்டாக ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.